எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா என்ன பதிவு? நீயே சொல்லிடுற நல்ல விஷயத்த. சொல்ல தெரியலையா? சொல்றேன். அதாவது நம்ம பையன் இருக்கா அப்படி இல்லைங்க. நம்ம கூட ஒரு பையன் நடிப்பான்ல, அதான் என் பையன் தாங்க. வேற ஒரு பையன் பக்கத்து இல்லை, வீட்டு பையன் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறியப்பா. என் பையன் தான். அந்த பையன் நடிப்பா. அப்படி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நம்ம நண்பர் எல்லாரும் நம்மளுக்கு நண்பர் தான். நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து என்ன பண்ணிக்கிறார் ஒருத்தர் வந்து, அவர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா பழக்கமானார். அப்படி ஃபோன் பேசிட்டு தான் இருப்போம். அவருக்கு வந்துட்டு அந்த பையன் நல்லா நடிக்கிற அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த பையனுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்டேன். அப்படி நான் என்னங்கண்ணா பண்ணீங்கன்னா அதெல்லாம் எதுவும் வேணாங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்கண்ணா அந்த பையனுக்கு நான் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறேன், அந்த பையனுக்கு என்ன பிடிக்குங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். அப்படி நான் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாங்கண்ணா, விடுங்கண்ணா, பரவாயில்லைங்கண்ணா, அந்த நாளைக்கு நேரில் இது வந்தால் பார்த்துக்கலாங்கண்ணா, நேரில் வரப்போ நான் பார்த்துக்கிறேங்கண்ணா, இல்லைங்கண்ணா அந்த பையனுக்கு நான் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி சரிங்களா அப்படின்னு அந்த பையனுக்கு என்னங்கண்ணா பிடிக்குன்னு கேட்டேன். அப்படி அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஆனால் அந்த பையனுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பையனுக்கு இந்த பொருள் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுங்கண்ணா, அட்ரஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சரிங்கண்ணான்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டேன். அட்ரஸ் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்சல் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. பார்சல் வந்ததுக்கப்புறம் பார்சல் வந்து 2 நாள் இருக்குமாப்பா, 2 நாள் இருக்குது. 2 நாள் கழிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்தோன்னே அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி பார்சல் வந்திருக்குதுங்க, இதை வச்சு ஒரு வீடியோ போடட்டுமான்னு நான் கேட்டேன். அந்த அண்ணன் வந்துட்டு அண்ணா அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கண்ணா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காத மாதிரி சொன்னார். சரி இல்லைங்கண்ணா உங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்லைங்க, நாங்கள் ஒரு வீடியோவே எடுத்து போட்டுக்கிறோம் அதையே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி நீங்கள் போட்டுக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த அண்ணா வந்து சென்னையில் இருக்கா. அப்படியே அவர் பேர் சொல்ல வேணான்ட்டார், அட்ரஸ் எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு. அந்த அண்ணாவு சென்னையில் இருக்கிற அண்ணாவுக்கு நம்மளுடைய நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்பி வா. பார்த்தீங்களா, பார்சல் வந்திருக்குது. சரிங்களா, இது என்ன பார்சல்னு எனக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், நம்ம உறவுகள் எல்லாத்துக்கும் தெரியணுமில்ல அப்படிங்கிறக்காக இன்னும் பிரிக்க கூட இல்லை, அப்படியே வச்சுருக்கிறேன். சரியா தம்பி, பிரிச்சிடலாமா? நீங்களே பிரிங்க, நீங்களே பிரிங்க. நீ பிரிக்கிறது லேட் பண்ணுவேன், நான் பிரிக்கிறேன் பாரு. கட்ட 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 பயங்கரமான பார்சல் வந்துருக்கு பாருங்க. பேக்கிங் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் அப்படி, ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் வந்து அவ்வளோ ஸ்டில் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி போட்டு விட்ருக்காங்க. அவர் ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பாராட்டிருக்குது. அங்கிருந்து அங்கிருந்து அவங்க அட்ரஸ் எடுத்து விட்டுட்டு இந்த அட்ரஸ் போட்டு எழுதி விட்ருக்காங்க. ஏவாப்பா இந்த அட்ரஸ் இருக்குது இல்லை, இந்தா பார்த்தலாமா என்னன்னு? தம்பி பார்த்தலாமா? இங்கே எதை பக்கம் ஓப்பன் பண்ணுறதே இல்லையே. வந்துருச்சே. இன்னும் பார்சல் பார்க்க போகிறீங்களா? என்னன்னு தெரியுமா, எனக்கு பிடிக்குது. ஏப்பா எங்கள் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இந்தா இன்னும் பெல்ட் வந்துருக்குது. காமிச்சிருவாங்களுக்கு பெல்ட் வந்திருக்குது. கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு இல்லை, பெல்ட் பேண்ட்டு போடுறதுக்கு இல்லை. அது எதுக்கு பெல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்குட்டா வந்துருச்சு. வந்து தெரியுதா? ட்ரம்ஸு. ஏன்னா என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரம்ஸுனா, அதனால ஒரு டப்பா வச்சு எந்நேரம் தட்டிகிட்டே விளையாடிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையை முடிச்சிடணும், முதல்ல வேலையை இந்த மாதிரி டப்பா எடுத்து தட்டிகிட்டு இருக்கிறது அவனுக்கு வேலை. அதனால் வந்து இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்னு காட்டி ரொம்ப வெயிட் ஆகுதுலப்பா. ரேட் ரொம்ப ஓவராக இருக்க மாட்டேங்குது. சவுண்டெல்லாம் பயங்கரம். இந்த தம்பி தட்டி காமிச்சிரு. இந்த அதே மாதிரி பிடிச்சிக்கா. நம்ம தாட்டை தட்டி காமி. நம்ம அடுத்து நம்ம கோயிலில் தட்டு. இதை எங்க ஊர் கோயிலில் ஆட்டத்துக்கு அடிப்பாங்களா, அந்த மாதிரி அடிக்கிற. அப்படி நல்லா அடிச்சு காமிச்சிரு தம்பி, நல்லா அடிப்பேன். வீடியோ காட்டி அடி, நல்லா சவுண்டு வருது. இது என்ன இந்த இடத்துல கேட்டு
நல்லா இருக்குது. சரி ஓகே வாங்கி சூப்பர். ஓகே இந்த வாங்கிக்கிங்க. உங்களுக்கான சரியா? gift வந்துருச்சு. உங்களுக்கு gift பண்ணாங்களா அந்த மாமாவுக்கு? மாமாவுக்கு நன்றி அந்த சொல்லி. மாமாவுக்கு நன்றி சொல்லிருங்க. மாமா நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரைட் ஓகே. பார்த்துருக்கீங்க, நல்லா பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்களா, பார்த்துங்க இங்கே வருங்க. நல்லா ரொம்ப ஸ்டீலாக இருக்குது, வடச்சட்டியில் வச்சு பண்ண மாதிரி நல்லா இருக்குது. இது வந்து பெல்ட்டில் இருந்து கிடந்த பெல்ட்டு இது வந்து பெல்ட்ல வந்து கழுத்து மாட்டிக்கிறதா? இதில் வச்சு மாட்டி கழுத்தில் மாட்டிக்கிறதா என்னன்னு தெரியல. இது அந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. மாட்டி விட்டு இப்படி மாட்டிட்டு இருக்குது. இப்படி மாட்டிக்க, இடுப்புலையும் மாட்டிக்கல. இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரியுது என்னன்னா, அதாவது நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம பையனுக்கு அன்பா பறிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லுங்க சாமியோ. சரிங்களா, அதாவது இதுதான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு அது தட்டி காமிச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போகலான்றதுக்காக போட்டால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த கிஃப்ட் பண்ணதுக்கு. பாப்பா நன்றி சொல்லிடு. நன்றிங்க அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. நன்றிங்க மாமா சொல்லிட்டாரு. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.